அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அப்புறம் எகிட்டேரியன், அப்புறம் இன்னொன்று என்னது தேன் கூட சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். இதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலி, அப்புறம் ஹெல்த் வைஸ், அப்புறம் எத்திக்கலி, அதாவது அறம் சார்ந்து, அதுக்கப்புறம் மதம் சார்ந்து, அதுக்கப்புறம் தான் சார்ந்த இனம் சார்ந்து, ஸோ இது மாதிரி நிறைய தத்துவங்களோட நம்ம பயணிக்கிறோம். இது சரி அது தப்பு அப்படிங்கிற மாதிரி. இதில் யோகாவை பற்றி, யோகாவில் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கான தெளிவை நம்ம கொடுத்துடலாம். தனி மனித கருத்து எதுவுமே இல்லாமல் யோகாவில் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக அது கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யோகா எப்போவுமே அது முதல்ல அஹிம்சையை பேஸ் பண்ணி பின்னப்பட்ட ஒரு தத்துவ கட்டமைப்பு. இப்போ அடுத்த கொஷின், அஹிம்சை அப்படிங்கிறது என்ன? அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. பொதுவாக அஹிம்சைங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போது திருக்குறளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹிம்சையை ஒரு 10 பாடலில் சொல்ல மாட்டார். அவர் இன்னா செய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை அப்படின்னு 3 அதிகாரத்தில் இருக்குது. நம்ம ஏன்னா அஹிம்சைங்கிறத ஒரு ஜென்ரல் டேர்ம் ரொம்ப பிளண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லிட்டார்னா அதையே ரொம்ப கிளியர் கட்டாக பிரித்து போட்டார். அவர் ஒன்று இன்னா செய்யாமைன்னா யாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கொல்லாமைன்னா கொலை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் புலால் உண்ணாமை அப்படின்னு சொன்னால் மாமிசம், அதாவது விலங்குகளை உண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக சாடி இருப்பார். நமக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கஷ்டத்தோட வலியை உணர்ந்தால் நம்ம அது போல் இன்னொருத்தருக்கு கஷ்டம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னா செய்யாமையில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கொல்லாமையில் எப்படி சொல்லியிருப்பார்னா, என் உயிர் இன்னொரு உயிரை கொலை செய்து அதன் மூலமாக என் உயிர் காப்பாற்றப்படுமே ஆனால் கூட அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட நான் எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொல்லாமையை சொல்லியிருப்பார். புலால் உண்ணாமைக்கு என்ன சொல்லுவார்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்குன்னா, கொல்றதில்லை, இன்னொருத்தங்க கொல்றாங்க, நான் சாப்பிட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாட்டுக்கே அந்த மாதிரி கண்டிஷனுக்கே பயங்கரமாக என்ன சொல்லியிருப்பார்னா, நான் சாப்பிட்லன்னா இன்னொருத்தையும் அதை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பார். திணற் பொருட்டு கொல்லாது உலகினில் யாவர்க்கும். சரி, ஓகே, நான் பாடல் எதுவுமே கிளியராக சொல்லலை. ஸோ இந்த மாதிரி திருக்குறளை எடுத்துக்கிட்டான்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. சிலர் மேலோட்டமாக நமக்கு பொது புத்தியில் அஹிம்சா அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, அவ்வளோதான் நம்மளோட பொறுத்த வரைக்கும் அஹிம்சா. அல்லது அதிகபட்சமாக கொல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயுமே சரி கொல்லாமைன்னா எதையுமே கொல்லக்கூடாதா அப்படின்னா, ஆமாம் எதையும் கொல்லக்கூடாது. சரி கொசு கடிச்சதுன்னா கொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிருமோ. அதுக்கப்புறம் வீட்டில் பூரான் இருக்குது, பூரானை அடித்தோன்னா அது அஹிம்சாவா அப்படின்னு கேட்டால் அப்படி நமக்கு பிளண்ட் ஆயிரும். ஸோ பிளாங்க் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட புரிதல் எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக நான்வெஜ் சாப்பிட்லன்னா அஹிம்சா, அதே போல் ரொம்ப டீப்பாக போகிறதா இருந்தால் இந்த மாதிரி எண்டில் இருக்குது. அப்போது யோகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளியராக சொல்லுவாங்க, தனக்கோ பிறருக்கோ சொல்லளவிலோ செயலளவிலோ அல்லது எண்ணத்தின் மூலமாகவோ தீங்கிழைக்கக்கூடாது. சிம்பிள், அவ்வளோதான். அது தமக்கு பண்ணாலும் பண்ணுறது தான் தப்பு தான், ஹிம்சை தான். உதாரணத்துக்கு காந்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அப்படின்னா டப்புன்னு உண்ணாவிரதம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது அஹிம்சை கிடையாது. ஏன்னா அவர் தன்னை வருத்துறதும் ஹிம்சை தான். அதனால் தனக்கோ பிறருக்கு அப்படிங்கிறது இன்னொருத்தங்களை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறது, அது கொலை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்துறது அதுவுமே ஹிம்சையில் தான் வரும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, சொல்லளவில் நான் ஹிம்சைப்படுத்துறது அல்லது துன்புறுத்துறேங்கிறது நான் போட்டு அடிக்கிறதோ அல்லது எதுவும் இல்லை, அது மட்டும் கிடையாது. அல்லது கொலை செய்வதோ மட்டும் கிடையாது. நான் அவங்கள கஷ்டமே படுத்தக்கூடாது, பேசி கூட காயப்படுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா
எண்ணத்தின் மூலமாக கூட இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவனை என்ன பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணத்தளவில் இருந்தால் கூட அதுவும் ஹிம்சை தான் ஆஸ் பெர் யோகா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையாங்கிறது கொஷின் வந்து அடுத்தது. நம்ம தத்துவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் முடியுமா முடியாதா, அப்படி இல்லைன்னா முடியாததை முடிய வைக்கிறதுக்கான பயிற்சி என்ன, இதுதான் யோகம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன விளக்கத்தின்படி தனக்கோ பிறருக்கோ சொல்லளவிலோ செயலளவிலோ அல்லது எண்ணத்தின் மூலமாகவோ தீங்கு இழைக்க கூடாது. ஸோ இதுதான் அந்த யோகாவோட ஃபிலாசபி. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு உயிரை வதைக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு உயிரோட உடல் இறந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுங்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சரியான செயல் கிடையாது. இது மட்டும்தானா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள டீப்பாக பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையுமே துன்புறுத்தக்கூடாது. அப்போ நான் ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறேன். ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது நான் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணலை, அப்படி இல்லைன்னா வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் பயங்கரமாக கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆஃப்கோர்ஸ் அது ஹிம்சை தான். அதுவும் நான் வயலன்ஸுக்கு கீழே வராது ஆஸ் பர் யோகா. ஆனால் இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளால் அது பண்ண முடியாது அல்லது நான் பண்ணால் கரெக்டு அப்படிங்கிற ஆட்டிடியூடில் அந்த அஹிம்சாவோட டெஃபினிஷனே ரீடிஃபைன் பண்ணி வச்சுக்குவாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. டெஃபினிஷன் அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம பண்ணுற தப்புங்கிறதுனால அது இதில் நிறைய விஷயம் நான் கூட செய்வேன், பட் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சொல்லளவில் இன்னொருத்தங்களை காயப்படுத்துறது, யாரும் போயிட்டு பயங்கரமாக திட்டுறது, ஸோ அதுவும் ஹிம்சை தான். ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம பண்ணுறோங்கிறதுனால அது சரியான செயல்முறையாக ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னபடி நம்மளோட வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எகிட்டேரியன் அதுக்கப்புறம் வேகனிசம் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆஸ் பர் யோகா நம்ம இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இதை ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல பசிச்சு சாப்பிடணும். ஏன்னா எல்லா மதமும் சரி அல்லது எல்லா அறம் சார்ந்த செயலும் சரி அப்படி இல்லைன்னா எல்லா ஒரு இனமும் சரி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத டிஃபைன் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறோமே தவிர எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறதுல நம்மளோட புத்தியையோ அல்லது நம்மளோட அறச்சீற்றத்தையோ காமிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரே ஒரு தத்துவம் மட்டும் இந்த எப்படிங்கிறத பற்றி பேசுது. ஏதோ ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க இல்லையா, கம்யூனிசத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், கம்யூனிசம் என் பசி தாண்டி நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னோடது கிடையாது. ஸோ அந்த ஒரு தத்துவம் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் உணவோட அளவை பற்றியோ அல்லது உணவு எவ்வளோ சாப்பிடணுங்கிறத பற்றியோ எப்போ சாப்பிடணுங்கிறத பற்றியோ சொல்லுதே தவிர மற்ற எந்த தத்துவமும் ரொம்ப தீவிரமாக அல்லது நேரடியாக சொன்னது கிடையாது. இன்க்ளூடிங் யோகாவில் கூட என்ன சாப்பிட்ணும், இந்த வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு நேரடியாக எதுவுமே சொல்லாத காரணத்தினால தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை சுய அனுபவத்தை யோகாவோட பார்வையிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவாக பிகேஎஸ் ஐயங்கார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த தயிர் அப்புறம் சோறு பால் அப்புறம் நெய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் இனிப்புக்கு சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி, ஸோ இதுதான் ஒரு சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த அனுபவத்தை சொல்வார். இதில் பொதுவாக யோக சூத்ராவில் எதுவுமே இதைத்தான் சாப்பிடணும்னு அப்படி எதுவுமே சொன்னதே கிடையாது. இதில் இன்னொரு பிரச்சனை வருது. இந்த உணவு இந்த சாத்விக ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணத்தையும் உணவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற பழக்கம் நிறைய இருக்குது. இதில் இந்த சாத்விக தமஸ் ரஜஸ் இந்த குணம் இருக்கு இல்லையா, இந்த குணத்துக்கும் உணவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது. இந்த ரஜஸ் தமஸ் சாத்விகம் இந்த 3 டைப் இந்த செக்ரிகேஷன் யோகாவோடது கிடையாது. இது மகா நாராயணோ உபனிஷத்தில் உள்ள இந்த 3 பிரிவு. அதுக்கப்புறம் இது வந்து சாங்கியம் அப்படிங்கிற தத்துவத்தோட முக்கியமான கோட்பாடு. இந்த நம்ம தத்துவ பள்ளிகளில் நிறைய இருக்குது.
யோகம், சாங்கியம், அதுக்கப்புறம் வைதீகம், சமணம், பௌத்தம், அப்புறம் நாத்திகம், இந்த மாதிரி தத்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் இந்த சாங்கியம்ங்கிற ஒரு பிரிவுக்கு கீழே வர்ற தத்துவத்தோட முக்கியமான கட்டுமானம் தான் இந்த ரஜஸ், தமஸ், சாத்வீகம். அப்படிங்கும்போது இது யோகா சில விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே இருக்கிற தத்துவத்தை எடுத்துக்கிறாங்க. இது அவங்களோட கோர் தத்துவம் கிடையாது. இதுவுமே யார் சொல்கிறது? நம்ம பதஞ்சலி என்ன பண்ணுறாரு, அந்த யோக சூத்திரத்தில் அவருமே ஒரு கம்பைல் தான் பண்ணுறாரு. அது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு கம்பைலேஷன். அங்கங்கே இருந்து எடுத்து அதை ஒரு நேர்த்தியாக ஒரு கோட்பாடாக, தத்துவ கோட்பாடாக கொண்டு வந்து வைக்கும்போது அவர் இன்னொரு இடத்துல இருக்கிற விஷயத்த எடுத்துக்கிறது தான். ஸோ அதனால் யோகாவில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் யோகா தத்துவத்தை வந்து பேசியிருக்கிறாங்க. இதில் கோர் யோக தத்துவத்தில் இந்த 3 விஷயம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் கோவப்படுறவன் எல்லாமே இந்த பர்டிகுலர் வகையான உணவை தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது அது ஒரு என்ன சொல்கிறது, பிரித்து பார்க்குற விஷயம். அது சரியான வகையில் கிடையவே கிடையாது. அப்படி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொலைகாரன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப கோவப்படுறவன் அல்லது ரொம்ப தீவிரமாக இருக்கிறவன் எல்லாமே நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. அல்லது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் ரொம்ப அப்படியே சாந்த சொரூபியலாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல், அல்லது இது வந்து ஜோசியத்துக்கும் யோகாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி இது யோகாவோட தத்துவத்துக்கு நேர் எதிரானது. ஏன்னா யோகாவில் கடைசி நிலைமை வந்து சமாதிங்கிறது என்னென்னா, நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ ஒரு சூழ்நிலையோ நான் அணுகும்போது என்னுடைய காலமும் என்னுடைய நினைவும் வராத மாதிரி அந்த விஷயத்த பிளாங்காக பார்க்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு நாய் என்ன துரத்திருக்குது, சரிங்களா? நாளைக்கு நான் அந்த நாயை பார்க்கும்போது முந்தின நாள் அது என்னை துரத்தின உணர்வோ அல்லது நினைவோ அல்லது அனுபவமோ அற்று அந்த நாயை நான் நாயாக பார்க்கணும். இதுதான் அந்த சமாதிங்கிற ஸ்டேஜோட பிஹேவியர், அதோட முக்கியமான அடித்தட்டு. நான் எதையுமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நானே ஒரே நேரத்தில் வேறு நேரத்தில் ஒரே சூழ்நிலைக்கு வேறு மாதிரியான பிஹேவியரை தான் நம்ம வந்து வெளிக்கொணர்வோம். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளையில் நம்ம ஒரு கிணத்துல போய் குளிக்கிறோம் அல்லது ஒரு ஆற்றுல போய் குளிக்கிறோன்னா நமக்கு அந்த நிலைமை, நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? அல்லது அதுவே ஒரு டீனேஜில் போயிட்டு நம்ம குளிக்கும்போதோ அல்லது அந்த மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒரு 50 வயசு 60 வயசில் நமக்கு குளிக்கும்போது நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அல்லது 70 வயசில் நம்ம குளிக்க போக முடியாத நிலையில் நம்மளோட ஏக்கமோ அல்லது நம்மளுடைய மனநிலையோ எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்கள். ஒரே ஆள் ஒரே செயல் வேறு காலகட்டத்தில் வேறு மாதிரியாக பிரதிபலிக்குது. இதே மாதிரி தான் மனிதர்களும் டைனமிக்காக மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் மாறிக்கிட்டே இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவர்களுடைய மனமும் மாறிக்கிட்டே இருக்கும், அவர்களுடைய செயல்பாடும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து அந்த ஆளை நான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த இடத்துல யோகா செத்து போகுது. இப்போ நான் பொதுவாக யோகாவில் இவர் ரஜஸ் இவர் தமஸ்னா என்ன அர்த்தம்? நான் இவங்களோட கேரக்டரை நான் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன்? என்னுடைய அனுபவத்தின் மூலமாக. நான் இதுக்கு முந்தி அந்த நபர்கிட்ட என்ன மாதிரியான குணநலன்கள் மூலமாக பாதிக்கப்பட்டனோ அந்த குணநலன்களின் வெளிப்பாடாக நான் அவரை வந்து அடையாளப்படுத்துவேன். இது முதல்ல தப்பு. ஏன்னா யோகாவில் என்ன சொல்லியிருக்கு, அந்த மாதிரி அடையாளப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி அடையாளப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகலன்னு அர்த்தம். என்னுடைய மனம் அந்த காலத்தோடும் என்னுடைய முன் அனுபவத்தோடும் முடங்கி கிடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் யோகம் என்ன சொல்லுது? அந்த காலத்தையும் அனுபவத்தையும், அனுபவங்கிறது மனம், அதே போல் புத்தி, சூழ்நிலை, இதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு, இது வந்து ஜேகே சொல்லுவார். ஜேகே வந்து the tree what you are seeing is not a tree. ட்ரீன்னு நான் சொல்லிட்டு மரத்தை நான் சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அது மரங்கிற வார்த்தை வந்து மரம் கிடையாது. மரம்ங்கிறது வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. அதே போல் ஒரு ஆள் நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஆள்
பேர் அப்படின்னு சொல்லிட்டோம், அப்புறம் வயசு, அப்புறம் வந்து நேற்று என்ன பண்ணார், அவர் எந்த ஊர், இப்படிலாம் கேட்டுட்டோம்னாலே நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆளோட உயிரை நம்மளோட உயிராக பார்க்கறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் நம்மளுடைய புத்தியையும் மனசையும் நம்மளோட நினைவுகளையும் அல்லது அது சார்ந்த நினைவுகளையோ அல்லது அனுபவத்தையோ கொண்டு வந்து நம்ம அதை வந்து பர்சீவ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரஜஸ் தமஸ் சாத்விகம் இந்த இதுக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே போல் அதை ஒரு தனி மனிதனுக்கு இவன் இப்படி இருந்தால் இவன் இப்படி தான் இருப்பான், இவனுக்கு ரஜஸ், இவன் நம்மளை சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் வேணால் நான் சொல்லிக்கலாம். அதுவும் அந்த பயிற்சி முறை எதுக்காக அப்படின்னா, நான் என்னை ஆட்படுத்தி கொள்வதற்காக. நான் இந்த சூழ்நிலையில் நான் ரஜசமாக இருந்தேனா, நான் தமசமாக இருந்தேனா, அப்படி இல்லைனா நான் சாத்விகமாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது போல் அந்த சாங்கியம் அப்படிங்கிற அந்த தத்துவ கோட்பாட்டில் என்னென்னா, ரஜசம் அல்லது சாத்வீகமாக இருக்கிறத விட தமசமாக இருக்கிறத விட சாத்வீகமாக இருக்கும்போது மட்டுமே நம்முடைய உயிரின் இருப்பை நம்மளால் உணர முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அது தனக்கான பயிற்சி. நம்ம அந்த கேட்டகரியை இன்னொருத்த மேலே ஃபிட் பண்ணி பார்க்குறதுக்கான பயிற்சி கிடையாது. இதில் சாங்கியத்தில் கூட அது எனக்கான பயிற்சி. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி ரஜஸில் இருந்து தமஸ்க்கு மாறி தமஸ் அல்லது இந்த மாதிரி மாறுறேன் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி முறையை தவிர இதை நான் அடுத்தவங்க மேலே பொறுத்துறது கிடையாது. ஸோ இது அடுத்தவங்க மேலே பொறுத்துறதுக்கும் இல்லை, அதே மாதிரி இது உணவுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தமும் கிடையவே கிடையாது. ஸோ யோகா படி என்ன, எதை சாப்பிடும் அப்படின்னா, இன்னும் தூரமாக போக போக பேசும்போது என்ன ஆகும், நம்ம ஆள் மனது இருக்கு இல்லையா, ஆள் மனதில் நமக்குன்னு சொல்லி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஓகே, மனிதன் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு நிஜமாக தெரியாத காரணத்தினால தான் என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளம் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு புலி இருக்குது, அந்த புலிக்கு பயங்கரமாக பசிச்சுதுன்னா கூட ஒரு பெரிய நிறையா புல்லுக்கட்டை வச்சா கூட அது என்ன பண்ணாதுன்னா அது சாப்பிடாது. ஏன், அது வயிறை கீறி நம்ம அதை ஜூஸ் மாதிரி போட்டு அது வயிற்றுக்குள்ளே திணிச்சா அது செமிக்குமானா செமிக்காமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதோட சித்தம் என்ன, அதை சாப்பிடக்கூடாது. அதே போல் ஒரு மான் இருக்குது, அந்த மானுக்கு நான் ஒரு கறியை சமைச்சு வைக்கிறேன், புல்லோட சேர்த்து வச்சா கூட அதுக்கு வந்து சாப்பிடாது. ஏன், அதுக்கு சித்தத்தில் இருக்குது. ஏன், விலங்குகள் எல்லாமே அதோட சித்தத்தை அறிஞ்சு அந்த சித்தத்தின்படி நடக்குது. மனுஷனுக்கு அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனா, அவனோட சித்தத்தில் எது இருக்குன்னே தெரியாது. அவன் மனுஷன் வந்து விலங்குகளோட மாமிசத்தை சாப்பிடலாமா அல்லது தாவரத்தை தான் சாப்பிடலாமா அல்லது இவன் வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிடுவானா அல்லது எல்லாத்தையும் சாப்பிட்ற அனைத்துண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அறிவியல் பூர்வமாகவோ அப்படி இல்லைன்னா தொல்லியல் மூலமாகவோ பெருசாக நிரூபிக்க முடியலை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரியாக அரசியலுக்காகவும் அல்லது இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவோ அல்லது தன்னுடைய வியாபாரத்தின் உக்திக்காக நடத்தப்படும் ஆராய்ச்சியின் விளைவாக வேறு விஷயம் வந்துகிட்டே இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்க, மனுஷனுக்கு வந்து கோரை பற்கள் கிடையாது, அதனால் இவன் வந்து அசைவத்தை சாப்பிடக்கூடிய விலங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வந்து வாதாடும். இன்னொரு டைப் என்ன பண்ணும், இல்லை மனுஷன் வந்து ப்ரைமேட்டோட வகை, அந்த காலத்தில் இவன் வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்கிறான், இவன் ஆயுதத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறான், அப்போ ஆயுதத்தை உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக அவன் வேட்டையாடி அந்த விலங்குகளை தான் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், அது ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம், ஆயுதமும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், அப்படி இந்த மாதிரி டிபேட் வந்து போய்கிட்டே இருக்க தவிர யாரும் அவங்களுடைய ஒரிஜினலோட சித்தம், நம்மளோட சித்தம் இருக்கு இல்லையா, அந்த சித்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சு பார்க்குறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை அல்லது நமக்கு நேரமும் இல்லை. ஸோ இதனால தான் யோகா இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிற பஞ்சாயத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். நான் நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிட்ருக்குறேன். பர்பஸாக பல வருஷமாக விடணும்னு நினச்சி அதுக்கப்புறம் ஆரம்பித்து ஏதாவது ஒன்று வெட்டுறதை பார்ப்பேன், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு மாதம் சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கும் சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. பட் யோகா பண்ண சில விஷயம் நம்ம இப்போ பேசணும் இல்லையா, நம்ம ஆள் மனதில் அல்லது நம்மளோட சித்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அது மாதிரி பார்க்கும்போது
அகெயின் நான் திருப்பி இதை கன்க்ளூட் இதுதான் கரெக்டு நான் சொல்ல வரல. வெஜ்ஜு சாப்பிட்றது நான்வெஜ்ஜு சாப்பிட்றது அது கன்க்ளூஷன் நம்ம கடைசியில் பண்ணலாம். எனக்கான அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இல்லை, நான்வெஜ்ஜு சாப்பிட்றது ஏதோ எனக்கு ஆர்கியூ பண்ணி அல்லது லாஜிக்கலாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆமாம், நான்வெஜ்ஜு சாப்பிட்றது தான் கரெக்டு, வெஜ்ஜு சாப்பிட்றது தான் தப்பு. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் மோட்லேயோ அப்படி இல்லைன்னா ஆர்குமெண்டேட்டிவ் மோட்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு லாஜிக்கலாவோ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரியலை. ஆனால் அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜு சாப்பிட்றது அப்படி ஏதோ பிடிக்காமல் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு எந்த அட்வர்ஸ் எஃபெக்டும் இல்லை. பட் அது அப்படி ஸ்டாப் ஆனதுனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். பட் இது என்னோடய பர்சனல் அனுபவத்தை சொல்லிவிட்டு நான் சில விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது என்ன பண்ணணும், அது அவங்கவுங்களுக்காக நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். அதுதான் நான் மீன் பண்ண வர்றது. எனக்கு என்னென்னா, எனக்கு தோணுச்சு அதனால் நான் பண்ணேன். எனக்கு தோணலைன்னா நான் பாட்டுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். பட் இது வெளியிலேருந்து ஒரு ஆள் முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. அதுதான் என்னோடய பாயிண்ட். யாரோ ஒருத்தங்க உங்களுடைய நீங்கள் சார்ந்த இனத்தின் அடிப்படையிலையோ அல்லது நீங்கள் சார்ந்த இடத்தின் அடிப்படையிலோ அல்லது நீங்கள் சார்ந்த மதத்தின் அடிப்படையிலோ இருந்ததுன்னா அது பொது புத்தி. வேறு யாரோ நீங்கள் பண்ணுற பிஹேவியரை டிஃபைன் பண்ணுறது அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் எதுனாலுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே உணர்ந்து பண்ணிங்கன்னா அது கரெக்ட். இது ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் இந்த வெஜ் நான்வெஜ் வேகனிசம் இந்த டிபேட்டுக்கான ஒரு சொல்யூஷன். ஏன்னா யோகாவிலையும் பெருசாக ஒன்றும் ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் சாப்பிடாதெல்லாம் சொல்லலை. அவன் தத்துவம் இது சொல்லியிருக்காங்க, அஹிம்சைன்னு சொல்லியிருக்காங்க. அஹிம்சைன்னு பார்த்தா நம்ம திருக்குறள் படி பொருத்தி பார்த்தோன்னா அஹிம்சைங்கிறது வெறுமனே கொல்றது மட்டும், புலால் உண்றது மட்டும் கிடையாது. அப்போது புலால் உண்ணாமை, அதுக்கப்புறம் இன்னா செய்யாமை, கொல்லாமை, இந்த 3 சேர்ந்தால் தான் அங்கே வரும். அந்த 3லாம் சேர்ந்து நம்மளால் எந்த அளவுக்கு பயிற்சி பண்ண முடியுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ அந்த டிஸ்கஷனே நம்ம வெறும் இந்த புலால் உண்ணாமைக்கு மட்டும் நம்ம அஹிம்சைன்னு பொருத்தி பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதையும் தாண்டி ஒரு படி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பிளண்ட்டாக சாப்பாட்டை பற்றி எதுவும் யோகாவில் சொல்லலை. நான் அதனால தான் திருப்பி இந்த விஷயத்த திருப்பி பேசுகிறேன். சரி, இது கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் என்ன, வெளியிலேருந்து யாரும் சொல்கிறத கேட்காம எனக்குள்ள என்னோடய சித்தத்துக்குள்ளே அல்லது என்னோடய புத்தி ஆள் மனது என்ன சொல்லுது, இதை சாப்பிடுன்னு சொல்லுதா சாப்பிடுங்க, சாப்பிடலன்னு சொல்கிறா வேணாம் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வேறு இதில் எத்திக்கலாவோ ரிலீஜியஸாவோ எதுவுமே இல்லை. இதுக்கும் அடுத்த ஒரு பெட்டர் வெர்ஷன் என்னென்னா, இந்த நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வெஜ்ஜு பெருசு நான்வெஜ்ஜு பெருசு, அப்படி இல்லைன்னா அந்த வெஜ்ஜு சாப்பிட்றவன் வீக்காக இருப்பான், நான்வெஜ்ஜு சாப்பிட்றவன் ஸ்ட்ராங்காக இருப்பான், அல்லது வெஜ்ஜு சாப்பிட்றவன் தான் சாத்வீகமாக இருப்பான், நான்வெஜ்ஜு சாப்பிட்றவன் ரஜசமாக இருப்பான், அல்லது இதை சாப்பிட்டனா இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் கெட்டவன், பன்னிக்கறி சாப்பிட்டா இவன் கெட்டவன், அப்புறம் பைபிளில் இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் யார் பேசுகிறான்னு நல்லா பாருங்கள். பொலிட்டிஷியன்ஸ் அதெல்லாம் விட்டுரும், அது பொலிட்டிக்கலாக பேசுகிற விஷயத்தை நம்ம பற்றி விட்டுரும். எவனுமே பசிக்காதவன் தான் பேசுவான். நல்லா பசிக்கிறவன் இந்த யார் எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பேசவே மாட்டான். பசிக்குதுன்னா நம்ம பாட்டுக்கு பசிக்கும்போது உணர்வோட அந்த பசி உணர்வை உணர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது உள்ளுக்குள்ளேருந்து சொல்லும், நீ இதை சாப்பிடுன்னு சொல்லும்போது அது சரியானதாக இருக்கும். அதனால் இந்த வெளியில் இருக்கிற டிபேட்லாம் யார் பண்ணுறான்னா, பசிக்காமல் தின்னு கொழுத்த கூட்டம் தான் அது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறது. நல்லா பசிக்கிறவன் எதனாலும் சாப்பிட்லாம், அவனுக்கு தோன்றதை அவன் கரெக்டாக சாப்பிட்லாம். ஸோ இதுதான் கன்க்ளூட் பண்ண நினச்சது. யோகாவில் ஒன்றும் பெருசாக சொல்லலை. அதே மாதிரி இந்த உணவுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பாட்டம் லைனை சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பெட்டர் கொஞ்சம் சித்தத்திலேருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலேருந்து எதுவும் டிஃபைன் பண்ணாமல் நமக்கு என்ன தோணுதோ சாப்பிடுவோம். அடுத்த பாயிண்ட்டு, பசிச்சு சாப்பிடுவோம். பசிச்சா அது சரியான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தவன் சொல்கிறத கேட்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச்.